நீங்க பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஒன்னு, நீங்க கால் பண்ணீங்கன்னா அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க நான் பதிவு பண்ண போறேன். அடுத்ததா, நீங்க ஒரு வெறித்தனமான ஆளா இருந்தீங்கன்னா, இதுல வாட்ஸ்அப்ல ரெகுலரா நீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்லயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஆக மொத்தத்துல ரெண்டு விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவே முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க ஒருத்தருக்கு வாய்ஸ் காலோ வீடியோ காலோ பண்றீங்க, அந்த நபர் உங்களுடைய காலை அட்டன் பண்ணல. அப்போ உங்க காலிங் பேஜ்ல எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, நோ ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுவீங்க, இல்லைன்னா கொஞ்சம் டைம் விட்டு அடுத்த ட்ரை பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லாம வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு நோ ஆன்சர் பேஜ் வரும்போது கொஞ்சம் கீழே பாருங்க அப்படிங்கிறாங்க. அது என்னத்த பாக்குறது? அதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல முதல் இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், அதை பத்தி பார்க்கலாமா? வாட்ஸ்அப்ப ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கான்டாக்ட ஓபன் பண்றேன். இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா அந்த நபருக்கு நான் வாய்ஸ் கால் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம். இப்போ நான் வாய்ஸ் கால் பண்றேன்னு சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும் அந்த வாய்ஸ் காலோட பேஜ் எப்படி இருக்குன்ட்டு. சப்போஸ் அந்த காலுக்கு அவர் பதில கொடுக்கல அப்படின்னா நோ ஆன்சர் அப்படிங்கிற பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்படி டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு காட்டுறேன். மேல பாத்தீங்களா நோ ஆன்சர்னு போட்டிருக்கா. கால் பண்ண அந்த நபர் அட்டன் பண்ணல, பிஸியா கூட இருக்கலாம். சரிங்களா? ஏதோ அதுக்கு கீழே பாருங்களேன், ரெக்கார்டு வாய்ஸ் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க கால் போட்டு அவர் எடுக்கலன்னா நீங்க அந்த ரெக்கார்டு வாய்ஸ் மெசேஜ் தட்டி வாய்ஸ் கால்ல என்ன சொல்ல நினைச்சீங்களோ அதான் இந்த வாய்ஸ் நோட்ல நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். வாய்ஸ் காலுக்கு மட்டும்தானா, வீடியோ கால் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே பாருங்க, ரெக்கார்டு வீடியோ நோட். அப்போ வாய்ஸ் நோட்டும் நீங்க செட் பண்ணி அனுப்பலாம். வாய்ஸ் கால் பண்ணும் போது, வீடியோ கால் பண்ணும் போது ஆன்சர் பண்ணலன்னா வீடியோ நோட்டும் நீங்க செட் பண்ணி அனுப்பலாம். செமல. அது எப்படி டிஸ்பிளே ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். வாய்ஸ் நோட் பண்ண அதுக்கு ஆன்சர் இல்ல, இப்போ வீடியோ கால் பண்ண அதுக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ண, ஒரு வீடியோ நோட்டை செட் பண்ணி அனுப்பிட்டேன். செமல. அடுத்ததா வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவீங்களா? போட்டோ வீடியோ இந்த மாதிரி போடும்போது சும்மா போடாதீங்க. ராவா போட்டீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க, உங்களுக்கு பதிலே போட மாட்டாங்க. அதோட சேர்த்து இந்த மியூசிக்கே ஆட் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுங்க, செமையா இருக்கு, ஒர்த்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த போட்டோ வீடியோ எல்லாம் போடும் போது அந்த கேள்வி பதிலோட நீங்க போட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்களும் பதில் போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க முறையா ஸ்டேட்டஸ் எல்லாம் பயன்படுத்தலாம். எப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் பதிவு பண்ண போறேன். வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன், பாட்டம்ல அப்டேட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போறேன். மேல டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நான் தட்டுறேன். ஏன்னா நான் தான் ஸ்டேட்டஸ் போட போறேன். எது வேணாலும் இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், போட்டோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம். நான் இப்போ ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். இந்த போட்டோக்கு பேக்ரவுண்ட்ல நான் மியூசிக் கொடுக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா, டாப்ல பாருங்க ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்னா இங்க மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். இப்ப நிறைய பாப்புலர் மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் சூஸ் பண்ணி என்னுடைய போட்டோட பேக்ரவுண்ட்ல செட் பண்ண போறேன். மியூசிக்கை இப்படி செட் பண்ணணுமா, இல்ல இந்த மாதிரி செட் பண்ணணுமா, இல்ல இந்த மாதிரி செட் பண்ணணுமா, இந்த மாதிரி செட் பண்ணணுமா, இந்த மாதிரி செட் பண்ணணுமா, செட் பண்ணிட்டு மியூசிக்கோட லென்த் ரொம்ப பெருசா இருக்கும். பட் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல ஒரு 15 செகண்ட் மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா டன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணுமோ கீழே ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபேஸ்புக்கோட ஸ்டோரிஸ்ல போடலாம், இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரிஸ்ல போடலாம், மை கான்டாக்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டேட்டஸ் போடலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் இருக்கு வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல. அதே மாதிரி ஸ்டிக்கருக்குள்ள போங்க, கொஸ்டின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், தட்டுவோம். நீங்க என்ன போட்டோவை நீங்க செட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு கேள்வியை செட் பண்ணி விட்டுக்கங்க. செட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஸ்டேட்டஸ்ல அந்த போட்டோ போய் விழுந்துரும். நீங்க கேட்ட கேள்வியும் அங்க டிஸ்பிளே ஆகும். அப்ப பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குண்டான பதில ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல வாட்ஸ்அப்போட ரெண்டு முத்தான செட்டிங்கை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உடனே நீங்களும் உங்க வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும்.
கிடைக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாய்.